அவங்களுக்கான இலக்குகள் இருக்கு. அது கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கோல் செட்டிங் இல்லாம எதையும் பண்ணாதீங்க. இப்ப ஒரு இலக்கு நீங்க வச்சிட்டீங்கன்னா அதை நோக்கி ஓடுறீங்க. ஒரு 3 வருஷத்துல ஒரு வீடு வாங்கணும், ஒரு 10 கோடியில் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க செய்யற வேலைகள் அந்த வீட்டை நோக்கி இருக்கான்னு பாருங்க. எந்த விஷயங்கள் நீங்க செய்யறது அந்த வீட்டை நோக்கி இல்லையோ அது தப்பான விஷயம் அர்த்தம். அதை பண்ணாதீங்க. அடுத்தது பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிராண்டிங் பத்தி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். பிராண்ட் என்பது என்ன, அது எப்படி சிம்பிளா பண்ணலாம், உங்களுடைய பிசினஸ் எப்ப பிராண்டா மாறுதோ அப்பதான் நீங்க பணக்காரனா மாற முடியும். அதற்கு உங்களுடைய துறையில இருக்கிற மற்ற பிராண்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. அந்த அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது பெருசா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு பாருங்க. கம்மியா இருக்கிறத சரி பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பிசினஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் என்பது நீங்கள் சொல்றது எனக்கு புரியணும், எனக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லணும். நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க சொல்லணும். த வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு கில்லர் ஃபேக்டர். சரியா? அடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்